அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முதல் வீடியோ ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட கைது பற்றி தான் பேச போகிறேன். அவர் அவங்க சொல்லிடுறாங்க டிஸ்க்ளைமரில், பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த எடுக்கப்படுபவருடைய பேச்சுக்கு ஃபெலிக்ஸ் பொறுப்பு கிடையாது. நீங்கள் சவுக்கு சங்கரை கைது பண்ணதில் ஒரு நியாயம் இருக்குது. அந்த டாப்பிக்கை அவர் தான் எடுக்கிறாரு முதல்ல, சரியா? இவர் பேட்டி எடுக்கிறவர் மேலே அந்த தப்பும் கிடையாது. அவரோட சேனலில் எந்த வீடியோவிலையும் கட்டு இருக்காது. ஒரு வீடியோ எடுத்தாங்கன்னா தொடர்ந்து அந்த வீடியோ எடுத்து முடிகிற வரைக்கும் அது ஒரே வீடியோவை தான் நான் பார்த்துருக்கேன். அதனால் அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. அவரை ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி கைது செய்கிறது பெரிய தப்பு. ரெண்டாவது சவுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, வில்லு இருக்க அம்பை நோவானேன். அவர் வெறும் அம்பு தான். வில்லு சவுக்கு சங்கர். இன்னொரு விஷயம் என்னென்னா, சவுக்கு சங்கர் பேசுனதில் அவர் அந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்துட்டார். அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்த எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அது முதல்ல அவர் கைது பண்ணது பரவாயில்ல. ஆனால் அவர் பேசுனது உண்மையாக இல்லையான்னு கவர்மெண்ட்டு கண்டுபிடிக்கணும்ல. இது ஒரு பாலியல் சுரண்டல். ஏதாவது நம்ம சமுதாயத்தால் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி விஷயம் மட்டும்தான். மற்ற எந்த இடத்துலையும் அது நடந்துச்சுன்னா அது பாலியல் சுரண்டல் தான். அதை கவர்மெண்ட்டு பார்க்கணும், உண்மையிலே இது நடக்குதா இல்லையான்னு. அதை விட்டுட்டு ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது பண்ணது தப்பு. அவர் சவுக்கு சங்கர் பொய்யாலாம் எதுவும் சில சமயங்களில் பேசுவார். ஆனால் இது உண்மையாக இல்லையான்னு கவர்மெண்ட்டு கண்டுபிடிக்கணும். அவர் உண்மையை சொல்கிறாரா, அவதூறு பேசுகிறாரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். என்ன நடந்திருக்குன்னு யாருக்கு தெரியும்? கவர்மெண்ட் அதை பார்க்கணும்ல. சரி, சவுக்கு சங்கர் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு போய் பார்க்கணும். அவரை கைது பண்ணாங்கன்னா அந்த விஷயத்தை யார் சொன்னாங்க, எப்படி இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னு அவரை பற்றி விசாரிக்கத்தான் செய்வாங்க. சவுக்கு சங்கரை கைது பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு பத்திரிக்கையாளரை கைது பண்ணுறது தப்பு. ஏன்னா எத்தனையோ பேர் டாக்டர், இன்ஜினியரு, டீச்சரு, ப்ரொஃபஸர், லாயர்னு அப்படி போய்கிட்டு இருக்கப்போ பத்திரிக்கை துறைக்கு வர்றதே பெரிய சவால், பெரிய விஷயம். அந்த மாதிரி விரும்புகிறதே. ஏன்னா அதுக்கு நல்ல மொழித்திறன் வேணும், நிறைய படிக்கணும், நிறைய எழுதணும். இந்த மாதிரி இந்த வேலையே கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். அவங்களுக்கு பிடிச்சதை பத்திரிக்கைலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போய்ட்டு புக்கில் எழுத முடியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு இருக்கும். அவர் சவுக்கு சங்கர் சொன்னது உண்மையாக பொய்யான்னு பார்க்கணும். பத்திரிக்கையாளரை கைது பண்ணுறது பெரிய தப்பு. ஏன்னா நிறைய பேர் ரொம்ப சாதாரண விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி தைரியமாக யாராவது பேசுனாங்கன்னா தான் பிரச்சனை வரும். எப்போவுமே இதுதான் நடக்கும். நான் கூட ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவுக்கு அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நான் எனக்கு பயந்துட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன், அது சரியா தப்பா, அது உண்மையா இல்லையா அப்படின்னு யோசிக்க மாட்டேன்றாங்க. நீ நீ இப்படி பேசுனது தப்புன்னு தொல்லை பண்ணுறது, அச்சுறுத்துவது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா இன்னொரு பார்க்குறவங்களுக்கு இது உண்மையிலே இப்படி நடந்துச்சா, இது ஒரு கருத்து தான் நம்ம சொல்கிறோம். அது கூட அவங்களால தாங்கிக்க முடியல. அப்படியே பொது இடங்களில் அப்படியே உத்து பார்க்குறது, இப்படி எப்படி தானே பார்த்தாரு துணிக்கடைக்காரருன்னு. துணிக்கடையில் ஒருத்தர் பார்த்தாரு அப்படின்னா இப்படி பார்த்துட்டே இருக்கிறார். இப்படிப்பா என் முகத்தையும் நான் அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டேன். அவர் ஒரு 10 நிமிஷமாக அப்படி அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நேராக கேட்டிருக்கலாம், நீ தான் அந்த வீடியோ பேசினியான்னு கூட கேட்டிருக்கலாம். பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் முகத்தையே நான் அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டேன். நான் என்ன நயன்தாராவா அப்படியே என்னை வச்ச வாங்காமல் பார்க்குறதுக்கு? இதெல்லாம் பொது இடத்துல ஒருத்தரை தொடர்ந்து கவனிக்கிறது, தொடர்ந்து பார்க்குறது, பின் தொடர்ந்து வர்றது, இதெல்லாம் ஆஸ்திரேலியாவிலேயோ இல்லை எந்த நாடோ இது குற்றம். அப்புறம் மளிகை கடையில் பார்த்தவர் இப்படியே பார்க்குறாரு. அது கூட பரவாயில்ல. இந்த துணிக்கடையில் இப்போ நின்று பார்த்தான் பாரு அந்த அரமெண்டல். இல்லை, பொது இடத்துல என்னை தொடர்ந்து இப்படி பார்த்துட்டு இருந்தா நான் அப்புறம் மகான் நான் சொல்லுவேன், பீத்தப்பைய. இந்த மாதிரி இது பின்தொடர்ந்து வர்றது, இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் ஏதோ பெரிய அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிக்கையில் பெரிய பத்திரிக்கை ஆசிரியர் மாதிரி நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க. போக்கத்த பயலுகளா, முட்டா பயலுகளா. ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அது சரியா தப்பா, இது நியாயமாக இல்லையான்னு பார்க்குறதில்ல. நீ ஏன் பேசுன?
நீ ஏன் பேசினான்னு உங்கள் வீட்டுக்காரமாட்ட போய் கேளுங்க, என்கிட்ட கேட்கக்கூடாது. அது போல தான் ஃபெலிக்ஸ் கைது வந்து தப்பு. அவர் வந்து பேட்டி தான் எடுக்கிறாரு. நீங்கள் இப்படி பேசுங்கன்னு சொன்னார். சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் வந்து ஊருக்கு நேர்ந்து விட்டவங்க. அவங்கெல்லாம் வந்து பொது விஷயங்கள பேசுகிறாங்க. நான் அவர் பேசின ஒரு விஷயத்த கவனிச்சப்போ ஆச்சரியமாக இருந்தது. இந்த பஸ்ஸோட சக்கரம் வந்து தேஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஒரு பட்டன் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த முக்கு முக்கா இருக்குது தெரியுங்களா? அதை போடுறதில ஏற்கனவே ரொம்ப மோசமான நிலமையில இருக்கிறத போட்டு, அதாவது அந்த காசு விஷயத்தில் கொஞ்சம் சீட்டிங் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அப்போ வந்து இந்த பஸ்ஸெல்லாம் இனிமே கட்டுப்பாடையிலேருந்து எங்கேயாவது போய் இடிக்கும் அப்படின்னாரு. அதுபோல் நான் சில செய்திகள்லாம் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நம்ம ஊரில் நடந்தது தான். பஸ்ஸோட சக்கரம் சரியில்லாமல் போய் இடிச்சது. அதெல்லாம் வந்து அவர் பேசின முக்கியமான விஷயம் இல்லையா? எல்லாரும் வந்து அமைதியா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு டெமோக்ரஸின்றீங்க? என்ன பெரிய டெமோக்ரஸி? நீங்க வந்து 1947 சுதந்திரம் வாங்கினேன்னு சொல்றீங்க. யாருக்கு அந்த சுதந்திரத்த வாங்குனீங்க? பே பேச்சு சுதந்திரம்னாலே என்னன்னே தெரியல. ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம்னா, நான் வந்து ஒரு புக்க பத்தி கூட தான் பேசினேன். இப்ப என் சேனல்ல இல்ல. ஏன்னா, அதனால தொல்ல வருதுன்னு சொல்லி நான் டெலீட் பண்ணிட்டேன். ஒரு விஷயத்த பத்தி பேசினா, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர, அது ஏன் பேசுனேன்னு சண்டைக்கு வரக்கூடாது. இந்த முக்தார்லாம் பாருங்க, ஒரு கல்யாண ஜோடிய உட்கார வச்சுக்கிட்டு என்னென்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? அவர் வந்து பத்திரிக்கையாளர்லாம் கிடையாது. தயவு செஞ்சு அவர கைது பண்ணிறாதீங்க. ஃபெலிக்ஸை வந்து கைது பண்ணது தப்பு. அது பத்திரிக்கையாளர் கல்யாணம் பண்ணியிருக்கிறதே ஒரு பெரிய சாதனை, பெரிய தியாகம். அவரோட மனைவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. தயவு செஞ்சு இதை பற்றி யாராவது உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு. நன்றி, வணக்கம்.